அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, மக்களின் தலைவியாக, உங்களின் தலைவியாக, நாளை எதிர்காலத்தை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக, ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக என்றென்றைக்கும் உங்களோடு நின்று பணியாற்றுவேன். ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இன்றைக்கும் தமிழ் பற்றை பற்றி மிகப்பெரிய அளவில் நாம் விமர்சித்து கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம், வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அது வெறும் வாய்மொழியாக இனி வரும் காலங்களில் சட்டமன்றத்தில் தினமும் 1 மணி நேரம் தமிழை பேச வேண்டும் என்ற ஒரு கட்டாய சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். அதிலும் தமிழ் பாதுகாவலன் சட்டத்தின் கீழ் அது அமைக்கப்படும். 2026ஆம் ஆண்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது இச்சட்டம் முழுமையாக திறன்பட செயல்படும். இன்றைக்கும் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய அளவில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழை பயின்று மிகப்பெரிய அளவில் வலியுறுத்தி கொண்டிருப்பவர்களை முன்னிறுத்தி அவர்களுக்கு ஒரு இடம் கொடுத்து அங்கீகாரம் கொடுத்து சட்டமன்றத்தில் தமிழை போற்ற வேண்டும் என்பதற்காக மட்டுமே தனித்துவம் கொண்ட அவர்களை அரசியல் ரீதியாக முன்னிறுத்தி மிகப்பெரிய அளவில் அவர்களை தினமும் நாம் போற்றப்பட வேண்டும். இன்றைக்கும் எத்தனையோ அரசியல் ரீதியாக நம்மளுடைய தாய்மொழியை பற்றி பேசி மிகப்பெரிய அளவில் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் இன்று வரை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் அரசியல் ரீதியாகவும் நம்மளுடைய தாய்மொழியை மீண்டும் எடுத்து வந்து செயலாற்ற வேண்டும். இது தினமும் சட்டமன்றத்தில் அவர்களுக்குரிய உரிமை கொடுக்கப்பட வேண்டும், அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்குரிய அந்த இருப்பிடம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வழிமொழிந்து இந்த தமிழ் பாதுகாவலன் சட்டம் 2026ஆம் ஆண்டு முழுமையாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.